வணக்கம் மாணவர்களே. சரி, நம்ம இந்த கேள்வியை பார்க்கலாம். அட்டவணை வார இறுதியில் அன்சிகா தன் தாயாருக்கு சந்தையில் உதவி புரியும் கால அட்டவணையை காட்டுகிறது. இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா நாள் கால அளவு என்று பிரித்திருக்காங்க. அதாவது சனிக்கிழமை 1.25 மணி நேரம் அவங்க தாயாருக்கு உதவி செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை விட 20 நிமிடம் அதிகமா உதவி செய்யறாங்க. சரிங்களா? இரு நாள்களிலும் அன்சிகா தன் தாயாருக்கு உதவிய மொத்த கால அளவை கணக்கிடுக. சரி, இங்க பாத்தீங்கன்னா முக்கியமானது அவங்க கேட்ட கேள்வி இரு நாள்களோடையும் கேக்குறாங்க. இரு நாள்களோட மொத்த கால அளவு. சோ அப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீங்க சனிக்கிழமையோட அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இந்த 1.25 மணி நேரம் அப்படின்னா இந்த முக்கால் எத்தனை நிமிடத்திற்கு சமம்னா 45 நிமிடத்திற்கு சமம். அப்போ உங்களுக்கு தெரியணும் இது 1 மணி நேரம் 45 நிமிடம். சரி, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையை விட 20 நிமிடம் அதிகம். அதிகம்னா கூடுதலா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமையோட கூட சேர்த்து இந்த 20 நிமிடத்தையும் நீங்க சேர்த்துக்கணும்னா நீங்க கூட்டினாதான் ஞாயிற்றுக்கிழமையோட எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில மாணவர்கள் அப்படி 20 நிமிடம்னு போட்டுருவாங்க. சரிங்களா? அது தவறு. உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம இந்த 1 மணி நேரம் 45 நிமிடத்தை கூட 20 நிமிடத்தை சேர்த்தாதான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோட எவ்வளவுன்னு தெரியும். சரிங்களா? சரி, இப்ப வழிமுறைக்கு போலாம். ஓகே, நீங்க மணி நிமிடம் என்று பிரித்து இந்த மாதிரி எழுதணும். சோ முதல்ல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை 1 மணி நேரம் 45 நிமிடம் அவங்க உதவி செய்யறாங்க. இப்ப நம்ம 20 நிமிடம் சேர்த்துக்கணும். இது ஏன்னா இது இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமையோட கண்டுபிடிக்க போறோம். அதனால நீங்க இதை கூட்டும் பொழுது 65 நிமிடம் வரும். இங்க 1 மணி நேரம் வரும். இப்ப 65 நிமிடம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியணும் 1 மணி நேரம் 60 நிமிடத்துக்கு சமம். 60க்கு மேல போனுச்சுன்னா நம்ம பக்கத்துல கொடுத்துடணும். அதாவது நீங்க 60 அதுல இருந்து கழிக்கணும். 1 மணி நேரம் 60 நிமிடமா, அப்ப நீங்க 60 கழிச்சிட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரம் இங்க போயிரும். சோ நீங்க கழிக்கும் பொழுது 65ல இருந்து 60 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிடம் கிடைக்கும். ஒன்று அதாவது 1 மணி நேரமும் 1 மணி நேரமும் நீங்க சேர்க்கும் பொழுது 2 மணி நேரம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப உங்களோட ஞாயிற்றுக்கிழமையோட எவ்வளவு அவங்க தாயாருக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா 2 மணி நேரம் 5 நிமிடம் உதவி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்பொழுது அவங்க கேட்டது சனிக்கிழமையோடையும் ஞாயிற்றுக்கிழமையோடையும் கேட்டனால இரண்டுத்தையும் நீங்க கூட்டணும். அப்ப 1 மணி நேரம் 45 நிமிடம் கூட்டல் 2 மணி நேரம் 5 நிமிடத்தையும் நீங்க கூட்டும் பொழுது உங்களுக்கு 3 மணி நேரம் 50 நிமிடம் என்று விடை கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இக்கேள்வியோட விடை.